அதிகமாக நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 5 நிமிஷம். அனைவருக்கும் வேளாண் அறிவு மைய திருவண்ணாமலை சார்பாக இனிய மதிய வணக்கம். சிலருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வேளாண்மை அறிவு மையம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 1991 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் புதுவையில் மத்திய அரசு உதவியோட வெம்பாக்கப்பட்ட கீழ்நிலையில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 33 வருஷமாக செயல்படுறது. செயல்பாடுகள் முக்கிய நோக்கம் என்னென்னா வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிலையங்களில் வெளியிடக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் பயிர் ரகங்களை நம்ம மாவட்டத்துக்கு தகுந்த தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சி நிறைய திட்டங்கள் மூலமாக விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்களோட ஒரு முக்கியமான நோக்கம். அது இல்லாமல் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 150 பயிற்சிகள் தரும். விவசாயம் நம்ம சாகுபடி துறைகளில் எல்லா டாப்பிக்லையும் கிட்டத்தட்ட ஒரு 6000 விவசாயிகளை ஒரு வருஷத்துக்கு கவர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வேளாண்மை துறை பார்த்திங்கன்னா வட்டார அளவில் இயக்குவாங்க. பட் இது வந்து மாவட்ட அளவில் ஒரு வேளாண் அறிவியல் மையம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து இயற்கை விவசாயம். ஸோ 1965 அப்புறம் நிறைய ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள்லாம் தெரியும், நம்மளுக்கு மாசுபட்டிருக்கோம். 1970 ஒரு ஆய்வு பண்ணாங்க. என்னென்னா 1 கிலோ தலைச்சத்து, 1 கிலோ மணிச்சத்து, 1 கிலோ சாம்பல் சத்து போட்டு தானிய உற்பத்தி கை பண்ணும்போது கிட்டத்தட்ட 13.7 கிலோ உற்பத்தி திறன் இருந்தது. அதே வந்து 1 கிலோ தலைச்சத்து, சாம்பல் சத்து 1 கிலோ, மணிச்சத்து போட்டு 2015 வந்து ஒரு ஆய்வு பண்ணும்போது உற்பத்தி திறன் வந்து 3.7 கிலோ தான் இருந்தது. 13.7 கிலோ எங்கே இருக்குது, 3.7 கிலோ எங்கே இருக்குது. பட் விவசாயிகள் என்ன தான் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தாலும் உரன்றது என்னது, உப்பு தான். ஒரு ஏக்கரோட டெய்லிக்கு ஒரு மூட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது விவசாயிகள் மத்தியில் இல்லை, நிறைய போட்டால் நிறைய வந்து விளைச்சல் பார்க்கலாங்க. அந்த கான்செப்ட் வந்து இன்னும் மாறவே இல்லை விவசாயிகள் மத்தியில். கடந்த வருஷம் மட்டும் நம்ம உரங்களுக்கான கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணது வந்து $32 பில்லியன் லட்சம். $32 பில்லியன் லட்சம். இதில் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறது வந்து 24 பில்லியன் லட்சம் தான், ஐ மீன் மெட்ரிக் டன். ஸோ கவர்மெண்ட்டுமே வந்து முதல்லாம் நீங்கள் உரம் வாங்குறதுக்கு இப்போ முடியாது. முதல்லாம் உரம் எப்போ வேணாலும் போய் ஈஸியாக வாங்க முடியும். என்னென்னா இந்திய அரசும் சரி, மத்திய அரசு வந்து அடுத்த வர காலங்களில் உரத்துக்கான மானியத்தை கண்டிப்பாக குறைய போகிறாங்க. அதனால தான் இப்போ வந்து நானோ யூரியா, நானோ டிஏபி, நானோ பொட்டாஸ் வந்தாச்சு. ஸோ அதனால் இனி இப்போ இதுதான் கரெக்டாக விவசாயிகள் வந்து இயற்கை முறை விவசாயத்துக்கு மாறுது. மேடம் சொன்னாங்க, முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சராசரி வயது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே. இப்போ வந்து 45 வயசு தானாலே பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுவும் கொரோனாக்கு அப்புறம் கொரோனா இன்ஜெக்ட் பண்ணதால் நிறைய ஹார்ட் அட்டாக், நிறைய கேன்சர்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஒரே வழி 5 விவசாயத்தை வந்து நம்ம விவசாயிகள் பண்ண ஆரம்பிக்க எல்லா விதமான விழிப்புணர்வும் நாங்கள் ஏற்படுத்திருக்கோம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் இயற்கை விவசாயம் சார்ந்த நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாமல் RKVY, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஒரு திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இயற்கை விவசாயத்தை பேணிக்காக்க நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸோ இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது வந்து ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், அதனால் சுற்றுப்புற சூழலுக்கு இயந்த விவசாய முறை. ஸோ இதில் வந்து இடுபொருட்கள் மிக முக்கியமாக விளை பண்ணுது. மண் வளம் பாதுகாக்க நிறைய இடுபொருட்கள் சொல்கிறோம். சார் சொன்னாங்க, இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா தரிசாக ஒரு நிலத்தை வந்து தரிசாக ஒரு 6 மாதம் விடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். என்னென்னா எந்த பயிர் வைக்காமல் 6 மாதம் நீங்கள் வந்து தரிசாக விட்டீங்கனாலே உங்களோட அந்த மண்ணை வளத்தை வந்து கூடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை பேணிக்காகிறதுக்கு அவுரி, தக்கப்பூண்டு, சனப்பை, கொழிஞ்சி, அதே மாதிரி வேப்ப புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாலே ஆக்சுவலாக புங்கம் புண்ணாக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதால கோரை நம்ம கலை இருக்கு இல்லையா, அதுவே கண்ட்ரோல் ஆகிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மண் வளக்காகிறதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ பலதானிய பயிர் சாகுபடி சொல்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 7 கிலோ அளவுள்ள விதைகள், எந்த தானிய விதையில் 2, எண்ணெய் வித்து பயிர்களில் 2, அதே மாதிரி சிறுதானியங்கள்
பசுந்தாள் உரங்களில் என்னென்ன விதை கிடைக்குதோ 7 கிலோ சேர்த்து அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் மடக்கி கொடுத்து இந்த ப்ராக்டிஸை 3 தடவை பண்ணாலே உங்கள் மண்வளம் மீட்கலான்றாங்க. அதனால் விவசாயிகள் வந்து இந்த பலதானிய பயிர் சாகுபடியை கண்டிப்பாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் ஒவ்வொரு ரீஜனுக்கும் நம்ம இயற்கை இடுபொருட்கள் சொல்லுவோம். ஜீவாமிர்தம், அதே மாதிரி கனஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், மீன் அமினோமிர்தம், இதில் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு தயாரிப்பு முறை இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற விவசாயிகள் ஒரு முறை இருக்கும், திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் ஒரு முறை இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இயற்கை விவசாய முறைக்கு மாறுது. இப்போ வர சந்ததிகளில் கண்டிப்பாக அடுத்த ஒரு சந்ததிக்கும் இயற்கை விவசாய முறைக்கு தான் ஒரு உதவியாக இருக்கும். இதுக்கு தேவையான அனைத்து பயிற்சியும் வேளாண் அறிவியல் மையம் கொடுக்கும். எனவே வேளாண் அறிவியல் மையத்தை பயன்படுத்தி இயற்கை